சற்றுமுன் வெளியான தகவல். பழைய பென்ஷன் திட்டம் வேண்டும். அதிக பென்ஷன் வேண்டும். ஓய்வூதியதாரர்கள் ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது பழைய பென்ஷன் திட்டம், பென்ஷன் தொகை உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஓய்வூதியதாரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஓய்வூதியதாரர் சங்கம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன. 70 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு 10% ஓய்வூதிய உயர்வு வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளன. மேலும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கும் இதே போன்ற உயர்வு, அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் மற்றும் சத்துணவு உதவியாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் ரூபாய் 7,850 ஓய்வூதியம், ரூபாய் 1000 கூடுதல் மருத்துவப்படி வேண்டும் என்று கேட்டுள்ளன. மிக முக்கியமான பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய முக்கியமான கோரிக்கையாகும். அதோடு ஓய்வூதியதாரர் இறந்தாலும் முழு ஓய்வூதிய தொகையை பிடித்தம் இன்றி கணக்கில் செலுத்துதல், ஓய்வூதிய பண பரிமாற்ற காலத்தை 15 ஆண்டுகளில் இருந்து 12 ஆண்டுகளாக குறைத்தல், குடும்ப நல நிதியை 50,000 2 லட்சமாக உயர்த்துதல், மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்தல் மற்றும் இலவச பேருந்து சேவைகள் போன்ற பல கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்தன. இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த வகையில் ஓய்வூதியதாரர்கள் நலனை மேம்படுத்தும் நோக்கத்தில் தமிழ்நாடு ஓய்வூதியதாரர் சங்கம் பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளது. குறிப்பாக 70 வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு 10% ஓய்வூதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்துகின்றன. இது மட்டுமல்லாமல் குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் இதே போன்ற ஓய்வூதிய உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த உயர்வுகள் மூத்த குடிமக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் மேலும் அங்கன்வாடி பணியாளர்கள், சத்துணவு பணியாளர்கள் மற்றும் சத்துணவு உதவியாளர்கள் போன்ற கள பணியாளர்களுக்கு குறைஞ்சபட்சம் 7,850 ரூபாய் ஓய்வூதியமாக வழங்கப்பட வேண்டும் என்று சங்கம் கோரிக்கை வைத்துள்ளது. ஆகையால் இது அவர்களின் கடின உழைப்புக்கும் சமூகத்திற்கும் அவர்களுக்கு ஆற்றி வரும் சேவைக்கும் உரிய அங்கீகாரமாக அமையும் என்று கூறப்படுகிறது. ஆகையால் இதற்கு ரூபாய் 1000 கூடுதல் மருத்துவ படி வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர்கள் அனைவரும் வலியுறுத்தியுள்ளன. இது மருத்துவ செலவுகளை சமாளிக்க அவர்களுக்கு மிகவும் இது உதவியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறார்கள். ஆகையால் இந்த பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்துவது ஒரு முக்கிய கோரிக்கையாகும். தற்போதைய புதிய ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள சிக்கல்களை களைத்து பழைய ஓய்வூதியத்தின் நன்மைகளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என ஓய்வூதியதாரர்கள் விரும்புகின்றன. மேலும் ஓய்வூதியதாரர்கள் இறந்த பிறகும் அவர்களுடைய ஓய்வூதிய தொகையை முழுமையாக எந்தவித பிடித்தமும் இன்றி அவர்களுடைய கணக்கில் செலுத்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளன. இந்த நடைமுறை கேரளாவில் பின்பற்றப்படுவதாகவும் அதை தமிழ்நாட்டிலும் பின்பற்ற வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. ஆகையால் இந்த ஓய்வூதிய பண பரிமாற்ற காலத்தை குறைப்பதும் இது ஒரு முக்கிய கோரிக்கையாக உள்ளது என்று சொல்லப்படுகிறது. மேலும் தற்போதுள்ள 15 ஆண்டு காலத்தை 12 ஆண்டுகளாக குறைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளன. ஆகையால் இந்த முறையானது கேரளா, குஜராத் மற்றும் மத்திய பிரதேஷ் மாநிலங்களில் பின்பற்றப்படுவதாகவும் அதை தமிழ்நாட்டிலும் செயல்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் அனைவரும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
இது ஓய்வூதியதாரர்களுக்கு விரைவாக முழு ஓய்வூதிய பலன்களை பெற உதவும் என்று அவர்கள் கூறியுள்ளனர். ஆகையால் இந்த குடும்ப நல நிதியை உயர்த்துவது குறித்தும் ஓய்வூதியதாரர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள ரூபாய் 50,000 என்பதில் இருந்து ரூபாய் 2,00,000 குடும்ப நல நிதியை உயர்த்த வேண்டும் என்றும், இந்த உயர்வு குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் பொருந்த வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஆகையால் மூத்த குடிமக்களுக்கான சுகாதார காப்பீடு திட்டத்தில் உள்ள குறைபாடுகளை சரி செய்ய வேண்டும் என்றும் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த திட்டத்தை பொறுத்தவரை மேம்படுத்தி அனைத்து மூத்த குடிமக்களும் பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றனர். ஆகையால் இந்த மூத்த குடிமக்களுக்கு இலவச பேருந்து சேவைகள் வழங்கப்பட வேண்டும் என்றும் அதற்கான அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். எனவே இது அவர்களின் பயண செலவுகளை குறித்து சுதந்திரமாக நடமாட உதவும் என்றும் தெரிவித்துள்ளனர். மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், பட்டா சர்வே எண் எல்லாமே ஆன் மொபைல். தமிழ் நலம் செயலி வேலை செய்யல. வருவாய்த்துறையில் பெரிய மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதாவது நிலத்தின் சர்வே எண், பட்டா, வரைபட விவரங்களை மக்கள் எளிதாக அறிவதற்காக துவங்கப்பட்ட தமிழ் நிலம் ஜியோ செயலி முழுமையாக தகவல்கள் இல்லாமல் முடங்கி உள்ளதாக புகார் எழுந்த நிலையில் அது குறித்த புதிய தகவல் வெளியாகியிருக்கிறது. அதாவது ஊரக பகுதி சார்ந்த தகவல்கள் கிடைக்கும் அளவுக்கு நகர்ப்புற பகுதி நில விவரங்கள் கிடைப்பதில்லை என்ற சலசலப்புகள் வெளிவந்த நிலையில் அது குறித்த நம்பிக்கை தகவல்களையும் வருவாய்த்துறை உயரதிகாரிகள் தரப்பில் நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுவாக நிலப்பட்டா வாங்க வேண்டுமானால் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கு நேரிலேயே செல்ல நேரிருக்கிறது. இதனால் வீரமாகும் நேரத்தை தவிர்க்கவும் இடைத்தரகர்களில் தொல்லையை கட்டுப்படுத்தவும் ஆன்லைனிலே தமிழ் நிலம் என்ற வெப்சைட்டை தமிழக அரசு துவங்கி இருக்கிறது. இதன்படி தமிழ்நாட்டில் உள்ள நிலங்கள் குறித்த வருவாய்த்துறை ஆவணங்கள் மற்றும் தகவல்கள் தமிழ் நிலம் தகவல் தொகுப்பில் இணைக்கப்பட்டுள்ளது. பட்டாவில் நிலத்தின் சொந்தக்காரர் யார், நிலத்தின் சர்வே எண், நிலம் எந்த வகையை சேர்ந்தது, எந்த பகுதியில் அமைந்துள்ளது என்பதை எல்லாமே இந்த வெப்சைட் மூலம் அறிந்து கொள்ளலாம். இது மிகவும் ஈஸியாக இருக்கும். மாவட்டம், தாலுகா, கிராமம், சர்வே எண் போன்ற விவரங்களை உள்ளீடு செய்து பட்டா பதிவேடு, நில வரைபட விவரங்கள் பெறலாம். ஆகையால் எந்த நிலத்திற்கு பட்டா மாற்றம் தேவையோ அது பிரிவற்ற பட்டா மாற்றமா அல்லது உட்பிரிவுடன் பட்டா மாற்றமா போன்ற விவரத்தை எல்லாம் விண்ணப்பத்தில் குறிப்பிட்டால் போதும், எளிதாக சேவையை பெற்று கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. இதனால் ஒருவருக்கு சொத்து பதிவு செய்யப்படும் போதுதான் வருவாய்த்துறை மூலமாக பட்டாவும் பெயர் மாற்றம் செய்ய முடியும். பழைய பத்திரத்தில் பெயர் மாற்றம் செய்யாதவர்கள், ஏற்கனவே பத்திரப்பதிவு செய்தவர்களும் ஆன்லைனில் இதற்காக விண்ணப்பிக்கலாம். அதேபோல இடம் அல்லது வீடு வாங்குவோரும் ஆன்லைனில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. மறக்காம நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க.